ஜட்ஜுகள்கிட்டையும் சரி, அடுத்த பக்கத்தில் ஆர்கியூமெண்ட் போடும்போது படார்னு எழும்பி பேசுறது, இது ஒரு அப்ராப்ரியேட் பிஹேவியர் இல்லை. இது ஒரு ரவுடித்தனம். இது திமுகவுக்கு உரித்தான ரவுடித்தனம். எதுனாலும் நமக்கு அவங்க பின்னணியில் இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடியது. நவோதயா பள்ளி ஹிந்தியை திணிக்கிறதுனால ஒரு வேடிக்கை தெரியுமா? அந்த நவோதயா பள்ளியை பொறுத்தளவில் நவோதயா பள்ளியில் ஆரம்ப கல்வி தாய்மொழியில், அதுக்கு மேலே உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் வரை வரும்போது அது 2ஆம் பாடமாக இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆப்ஷனல். இதுதான் இந்த நவோதயாவோடது. ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அங்கே பின்தங்கிய இடத்துல நவோதயா வித்யாலயா கொண்டு வரணும். ஒரு 240 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு வசதி அது. என்டையராக ஃப்ரீ. அப்போ இவ்வளவு வருஷமாக கஷ்டப்படக்கூடிய கிராமப்புற ஏழை மாணவர்கள் கல்வியை மொழி அரசியலுக்காக அழித்த அயோக்கியத்தனத்தை செய்தது திமுக அரசாங்கம். அப்போ மாணவர்களின் எதிர்காலத்தை மொழி அரசியலுக்காக நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுகங்கக்கூடியது அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடு ஒரு ஃபைண்டிங்காக நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர 6 வாரத்திற்குள்ளாக இடம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் தான் நம்ம நிறைய கேள்விகளே அதில் அவர்கள் கேட்டிருக்கார்கள் உச்சநீதிமன்றத்தில். ஏற்கனவே இந்த வழக்கு என்பது இங்கே சென்னை உயர்நீதிமன்றமே ஏற்கனவே நவோதயா பள்ளிகளை நடத்த அனுமதி கொடுத்த உத்தரவிட்டும் இந்த அரசு கேட்காமல் மேல்முறையீடு போனதில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அப்போ அவங்க அதில் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த குடியரசு, அதாவது இந்திய குடியரசில் தான் நீங்களும் இருக்கிறீர்களா இல்லையா? இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தானே இந்த நம்ம நாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் எதுக்கு எங்கள் மாநிலம், எங்கள் அரசு அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சொல்லாதீங்க முதல்ல அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்புடன் சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசும் மாநில அரசும் பேசி ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது வில்சன் வேகமாக நவோதயா பள்ளிகள் ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்துகின்றன, அதனால தான் நாங்கள் அதை மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதற்கும் ஒரு நல்ல இருக்காங்க. மொழி அரசியலை தயவு செஞ்சு கல்வியில் கொண்டு புகுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லி நீங்கள் மாணவர்களுக்கு வேண்டுமென்று ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னோடனே வில்சன் அதற்கு பதிலாக இல்லை, தமிழகத்தில் தான் அதிக அளவில் மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க. உங்களுக்கு மத்திய அரசு கல்வி நிதி தருவதில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கல்வி அமைச்சரை நீங்கள் அவர்களிடம் மத்திய அரசுடன் அனுப்பி பேச வைக்கலாமே, அல்லது அதிகாரிகளை நீங்கள் அனுப்பி மத்திய அரசுடன் பேச வைத்து ஒரு தீர்வு காணலாமே. ஏன் இதை மாதிரியாக இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு உடனடியாக இதற்கு இடத்தை தேர்வு செய்து தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். முதல்ல நல்லா கவனிக்கணும். அதில் 2 விஷயம். எங்கள் மாநிலம், எங்கள்னு கேட்கும்போது அந்த அம்மா அழகாக கேட்டது. அப்போ நீங்கள் யாரு? அப்போ எங்கள்னா இப்போ இன்னொருத்தர் யாரு? அப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு அங்கம் இல்லையா தமிழகம்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பதில் சொல்ல முடியலை. 2வது, வில்சனோட பிஹேவியரை நானும் கொஞ்ச காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பார்ட்டி இன் பர்சன் நான் ஏதாவது கேஸ் போடும்போது அந்த ஆள் வரட்டும், வச்சிருக்கணும்னு நானும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கோர்ட்டில் மரியாதையாக பிஹேவ் பண்ணுறது கிடையாது. ஜட்ஜுகள்கிட்டையும் சரி, அடுத்த பக்கத்தில் ஆர்கியூமெண்ட் போடும்போது படார்னு எழும்பி பேசுறது, இது ஒரு அப்ராப்ரியேட் பிஹேவியர் இல்லை. இது ஒரு ரவுடித்தனம். இது திமுகவுக்கு உரித்தான ரவுடித்தனம். எதுனாலும் நமக்கு அவங்க பின்னணியில் இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடியது. இந்த பிஹேவியரை கோர்ட்டு டாலரேட் பண்ணுவரை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கோர்ட் இந்த மாதிரியான சில பிஹேவியரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இது அவரோட போக்குவே முதல்ல தவறானதுங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம். அடுத்தது என்ன நம்ம கவனிக்கணும்னா, இந்த நவோதயா பள்ளி ஹிந்தியை திணிக்கிறதுனால ஒரு வேடிக்கை தெரியுமா? அந்த நவோதயா பள்ளியை பொறுத்தளவில் நவோதயா பள்ளியில் ஆரம்ப கல்வி தாய்மொழியில், அதுக்கு மேலே உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் வரை வரும்போது அது 2ஆம் பாடமாக இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆப்ஷனல். இதுதான் இந்த நவோதயாவோடது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பள்ளிகள், அதாவது அரசு பள்ளிகளில் தமிழ் மீடியத்தை மூடிக்கிட்டு இங்கிலீஷ் மீடியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் உங்கள் தமிழுக்கு நீங்களே துரோகம் செய்கிறீர்களே. அப்போ இதை பற்றி ஏன் வில்சன் கவலைப்படல? பேசியிருக்கணும்ல. கண்டிப்பா. இப்போ நான்லாம் படிக்கும்போது என்னன்னா, ஒரு ஏ டிவிஷன் இங்கிலீஷ் ஆரம்பத்தில், அப்புறம் ஏ டிவிஷன், ஜி டிவிஷன், 2 டிவிஷன் தான் இங்கிலீஷ். நான் சொல்ல எஸ்எல்பி ஸ்கூலில் முதல்ல 1 டிவிஷன் இங்கிலீஷ் இருந்தது, அப்புறம் 2 டிவிஷன் இங்கிலீஷ் ஆச்சு.
இப்போ நிறைய டிவிஷன் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. நமக்கு 53 வயசு ஆகுது. இப்போ இந்த இவ்வளவு காலத்துக்குள்ள அப்போ இந்த 53 வருஷம் இவங்க திராவிட ஆட்சி தான் இருந்தது, வேற எந்த ஆட்சியும் இல்லை. இப்போ ஏன்டா தமிழ் மொழி எப்படி ஒழிஞ்சாச்சு? இப்போ இவங்களுக்காக வேண்டி ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காருல்ல, அரி பரந்தாமன்னு, இந்த கேள்வி இவரே கேட்டார். தமிழ் மொழி கல்வி எங்கேயா அழிஞ்சு போச்சுன்னு. அன்னைக்கு இது ஏட்டுச்சுரக்கா, இது விளங்காதுன்னு சொன்னது யாருன்னா அவை நடராஜனும், இப்போ சேர்த்து போனார் ஒருத்தர் ஈரோடு தமிழ் அன்பனும், இவங்களும் தான் அன்னைக்கு சொன்னது. சரி, இதுதான் இவங்களுக்குள்ள தமிழ் பற்று. ஆனால் கோர்ட்டில் எப்படி வேஷம் போடுறான் பாருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஹிந்தி போய் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, தமிழ்நாட்டில் இப்போ 40% வேற ஸ்கூல்களில் குழந்தைகள் படிக்க தொடங்கிட்டாங்க. அப்போது எங்கள் குழந்தைகள் மீது திரிக்காதுன்னு பெருவாரே 40%க்கு மேலே இப்போ அந்த படிக்க போயிட்டான். அப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் எப்படி அவனோட கம்பீட் பண்ண முடியும்? எப்படி முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்போ மாணவர்களுக்குள்ள, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் விளங்காம போகணும் என்பதற்காகவே நீ பள்ளியோட நடத்துற. ஏன்னா இவன் படிச்சு இவன் விவரமா வந்தா என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்டுருவானே. கரெக்ட். இன்னைக்கு ஏதோ டீச்சர்ஸ் ஏதோ தேர்வு ஏதோ வந்திருக்கான், அதில் 90% கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ். ஆமாம். அப்படின்னா உடனே அதுக்கு இவங்க சொல்றாங்க, அப்படி தவறான கேள்விகளுக்கெல்லாம் மதிப்பெண் வழங்கப்படும். இப்போ எல்லாருக்குமே 96%, அப்போ 96 அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ எல்லாருமே 96% மார்க் ஆயிருமே. அப்போ வாத்தியார்களை டிடி பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கா கவர்மெண்ட்டுங்கிற கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமாக. அது எந்த வருஷத்தையும் இல்லாமல் இந்த வருஷத்துலதான் அது அதிக அளவில் அதை எழுப்பியிருக்காங்களா? ஆமா, கொஸ்டினா அதில் ஒன்றா இல்லை, இவ்வளவு பர்சன்டேஜ் அதில் சிலபஸில் இருக்கு. அப்போ எப்படியெல்லாம் ஒரு சட்டத்தை நீங்கள் ஏமாத்துறீங்க? ஏன்னா இவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நீதிமன்ற தீர்ப்பை எப்படி நீர்த்து போக வைப்பது? லெட்டர் வேற எழுதினாரு ஸ்டாலின் அப்படின்னு எழுதினாரு. ஆமா, வேண்டாம். அப்போ வாத்தியான் தகுதி தேர்வு அப்படின்னு இப்போ பையனை என்ன சொல்லுவான், ஏன்டா நீயே இப்படித்தானே அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டு ஓசி மார்க் வாங்கி வந்தவன் தானே நீயே, இப்போ எனக்கு மட்டும் ஏன்டா நீ மார்க் போடுற, என்னையும் எப்படி பாஸ் ஆக்குவேன்னு தானே பையன் அடுத்தது கேட்பான். கண்டிப்பா இப்படி வாத்தியா நானும் வந்தானே, அப்போ நீ என்ன எப்படி பாஸ் ஆகுவேன்னு தானே கேட்பான். இப்போ இந்த கல்வியை சீரழிக்கக்கூடிய இவங்க கல்வியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு கேட்குறாங்களாம். அதுவும் நிறைய மாணவர்கள் எங்கள் ஊரில் தான் சேர்றாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, இப்போ 100 ஆதி திராவிடர் ஹாஸ்டல் அடைச்சு விட்டாங்களாம். சொன்ன காரணம் என்னன்னா, இருக்கிற ஹாஸ்டலுக்கே பசங்க இல்லையா, அதனால தானே நாங்கள் அடைக்கிறோம். இன்னும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட தான் படிக்கிறதுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்காங்கிறாங்க. அது எப்படி? அப்போ நீங்கள் அடைக்கும் போது உங்கள்கிட்ட பசங்க யாரும் வருது இல்லைங்கிற, ஆனால் அங்கவே சொல்கிற எங்கிட்ட தான் அம்பிட்டு பயில வர. இப்போ இது ஏமாத்து இல்லாமல் என்ன? இப்போ நவோதயா விஷயத்துக்கு வருவோம். இப்போ நவோதயா விஷயத்தில் பாருங்க, ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அங்கே பின்தங்கிய இடத்துல நவோதயா வித்யாலயா கொண்டு வரணும். ஒரு 240 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு வசதி. அது என்டையராக ஃப்ரீ. கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கான மத்திய அரசின் திட்டம் இது. அதுவும் தங்கி ஹாஸ்டலோட. இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்குள்ள வேலை என்னடான்னா இடம் கொடுக்குற வேலை. மொத்தமும் ரன் பண்ணுறது அவங்க தான் ரன் பண்ண போகிறாங்க. 5 பைசா உனக்கு செலவு கிடையாது. அப்போ இவ்வளவு வருஷமாக கஷ்டப்படக்கூடிய கிராமப்புற ஏழை மாணவர்கள் கல்வியை மொழி அரசியலுக்காக அழித்த அயோக்கியத்தனத்தை செய்தது திமுக அரசா இல்லையா? அதிமுகவும் செய்தது. ஆமா, நவோதயா இந்த பேர் இருக்கிறதுனால எங்களால ஏத்துக்க முடியாது. சரி, காந்தி குஜராத்துக்காரர் தானே. ஆமா, அவர் படம் போட்ட நோட்டை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ஒரு திமுக காரன் இன்னைக்கு வர சொல்லியிருப்பானா? சொல்றதில்லை. அதுல ரிசர்வ் பேங்க்னு ஹிந்தியில தானே மேல எழுதியிருக்கு. அதனால ஹிந்தியில எழுதுனதுனால இந்த நோட்டை நான் வாங்க மாட்டேன்னு எவனாவத்தன் சொல்லியிருக்கானா? கட்டுக்கட்டா வீட்டுல அடிக்க வச்சிருக்கேன்டா. ஒரு கோர்ட்டு விடாம 50 கோர்ட்டும் உங்களை நீங்க இந்த கட்டுக்கட்டா அடுக்குனதுக்கு தானடா காரி துப்பி இருக்கு. அப்போ உன் ஹிந்தி வெறுப்பு நீ காணிச்சிருக்க வேண்டியதானே? கண்டிப்பாக காணிச்சிருக்கணுமா வேண்டாமா? சரி, உனக்கு எலெக்ஷன் நடத்தக்கூட உனக்கு விவரம் கிடையாது. எலெக்ஷன் நடத்துற விவரம் இல்லாத முட்டா பையன்னு சொல்லிட்டு தானே ஒரு ஹிந்திக்காரன் பீகாரியை நீ கூட்டு இங்க எலெக்ஷன் நடத்தின. பிரசாந்த் கிஷோர் எந்த ஊருக்காரன்? பீகார்காரன் தானே. ஏண்டா அப்போ உனக்கு ஹிந்தி தேவைப்படுமா? இந்த அப்போ உனக்கு அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஏன்டா அந்த பணத்தை பீகாரிகிட்ட கொடுக்குற பணத்தை எங்க ஒரு தமிழனுக்கு கொடுக்கலாமே?
கோர்ட்டு கேஸ் எல்லாமே கபில் சிபல், அபிஷேக் மனு சங்வி, கேடிஎஸ் துளசி, இவங்க தான் உங்களுக்கு எல்லாம் கேஸ் நடத்துறாங்க. ஆமா. ஏன் அப்ப தமிழ்நாட்டுல மூளவுல வக்கீலே இல்லைன்னு அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல படிச்சு தமிழ் மீடியத்துல படிச்ச எவ்வளவு பேர் அங்கேயும் பிராக்டிஸ் பண்றாங்கல்ல டெல்லியில, அவங்க யாரையும் நீ ஏன் வந்து என்கேஜ் பண்றது இல்ல? ஏன்னா தமிழ் படிச்சவன்லாம் முட்டா பயலா இருப்பான்னு நீ தானே முடிவு பண்ண. அதுல இருந்தே உன் கல்வித்தரம் மோசம்னு நீயே சொல்லிட்டியே. ஆமா. பிஜேபிக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, வெங்கட்ரமணின்னு தமிழ்நாடு ஆளை தான் உத்தரவு பிடிச்சவங்க போட்டிருக்காங்க. ஆமா. அவங்களுக்கு தமிழனுக்கு மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்களுக்கு தான் தமிழன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் கல்வித்தரத்தை கெடுப்பது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு பேர் இப்ப தொடர்ந்து படிக்கிறான், இந்த இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை? இந்த டேட்டா எல்லாம் சரி, எல்லாமே தான் பாஸ் ஆகி விடுறிய. ஆமா. அப்படி எவனா பள்ளிக்கூடத்துக்கு வராம போயாச்சுன்னா உனக்கு சோறு போடுறேன், சோத்துக்காவது பள்ளிக்கூடத்துக்கு வா. ஏன் சோத்துக்காக வரணும்? நீ வந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா நீ சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? என்சிஆர்டி ரிப்போர்ட். 3ஆம் கிளாஸ் பையலுக்கு எழுத்து தெரியல, 8ஆம் கிளாஸ் பையலுக்கு வந்து கணக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி ஏதாவது என்சிஆர்டி, இதுக்கு முன்னாடி பிரதமங்க அமைப்பு அந்த ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டு, அது நீங்க இருக்கும்போது ஒரு என்ஜிஓவெல்லாம் வச்சு தான் நீங்க அந்த ரிப்போர்ட் எடுத்த. யார்? யூபிஏ சர்க்கார் இருக்கும்போது அங்கேயும் இப்படித்தான் ரிப்போர்ட் வந்தது. அப்ப தரமான கல்வி கொடுக்கப்படவில்லை. அப்ப தரமான கல்வியை ஏழைகளுக்கு கொடுக்கறேன்னு ஒரு அரசு மேல இருந்து வந்தால் அதையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு உன் நோக்கம் என்ன? இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. உங்க அரசியலுக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை நாசப்படுத்திடாதீங்க. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மாணவர்களின் எதிர்காலத்தை மொழி அரசியலுக்காக நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக கூடியது அந்த ஜட்ஜ்மெண்டோடு ஒரு ஃபைண்டிங்காக நம்ம பார்க்கணும். கரெக்டா அதை படிச்சோம்னா சரி. அப்ப இவ்வளவு வருஷம் நவோதயா வித்யாலயா வராம நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கணக்கு வச்சு இவ்வளவு வருஷத்துக்கு போன எத்தனை லட்சம் மாணவர்களுக்குள்ள, ஏழை மாணவர்களுக்குள்ள, கிராமப்புற மாணவர்களுக்குள்ள பயத்தில் இந்த திராவிட கட்சிகள் வயிற்றுல அடிச்சிருக்கும்னு வந்து கணக்கு பண்ணி பாருங்க. இப்படி ஒரு துரோகத்தை சொந்த மக்களுக்கே செய்யக்கூடிய ஒரு அரசுன்னா தமிழ்நாடு அரசு தான். கர்நாடகாவில் இருக்குங்க, கேரளாவில் இருக்கு. இன்னைக்கும் ஒரு கன்னடத்துக்காரன் மேவன் கன்னடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கான். கன்னடத்துல இருந்து நேர மேகதாது அணை கட்டணும்னா எல்லா கட்சிக்காரரும் ஒன்னா தான் போறாங்க. தமிழ்நாட்டில் நீங்க ஒன்னாவா இருக்கீங்க? கிடையவே கிடையாது. சரி, காவேரியில மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னுச்சு. யூபிஏ அரசாங்கத்தில் மேல இருக்கும் வரை, நீங்க கீழே இருக்கும் வரை ஏன் ஆணையம் அமைக்கல? நீங்க ஆட்சியில இருந்தீங்கல்ல, நீங்க ஆட்சியில இருக்க வர அமைக்கலையே. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டும். ஆனா மோடி அரசு வந்த உடனே அதை செய்தது. முல்லை பெரியார் அணை உயரத்தை உயர்த்ததுக்கு உங்க சர்க்கார் மேல இருக்கும் வரை நடக்கல. மோடி அரசாங்கம் வந்த அப்புறம் கீழே ஜெயலலிதா ஆட்சி இருக்கும் போதுன்னு அது உயர்த்தப்பட்டது. அப்ப உனக்கு இருந்தது அரசியல் உணர்வு, மொழி உணர்வு இல்லை. ஆனால் கன்னடத்தில் அப்படி இல்லை. அவ்வளோ பேரும் ஒன்றா போய் நின்னா அவன் இல்லதா காத்தான். அவன் ஒன்றை பாரு, நாங்கள் 2 மொழி தான், இன்னொரு மொழியை உள்ள விட மாட்டோம்னாலும் அவன் சொல்லலை. ஆனால் அவன் ஒன்றையும் கூட மொழிப்பற்றோடையும் இருக்கான், மாநிலத்துக்கு நல்லதை பண்ணுறான். ஆனால் நீ மொழியின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனத்தை செய்கிறாய். இது இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வெளிக்காட்டியிருக்கு. அதனால தரமான கல்வி இந்த திராவிட ஆட்சி மறுத்திருக்கிறது. திராவிட கூட்டங்கள் தரமான கல்வியை மறுத்திருக்கிறது. 1, ஏழைகள் வயிற்றில் அடித்திருக்கிறது. 2, 3வது மொழியை வைத்து அரசியல் செய்கிறது. 4வது மொழியை வைத்து பாரத நாட்டை தன்னாடாக ஏற்றுக்கொள்ளாத பிரிவினைவாதத்தை செய்கிறது. இந்த இவ்வளவு விஷயத்தை இந்த ஒரு ஜட்ஜு மட்டும் சொல்லியிருக்கு. இதுக்கு மேல இந்த அரசாங்கத்தை இன்னும் காரி துப்புவதற்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.